ஹீரோயினோட அப்பா பயங்கரமா கத்துறான். நீ கையடிச்சிட்டு தானே இருந்த, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அங்க கைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? அப்புறம் அந்த ரூம்ல இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து பாக்குறான். எல்லாமே மேட்டர் புக்கு, அந்த மாதிரி கதைகள் உள்ள ரொம்ப கில்மாவான புக்கு. அதெல்லாம் பார்த்து ஹீரோயினோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னடி இது இவ்வளவு கேவலமா இருக்கு, இதெல்லாம் தான் படிக்கிறியா நீ? இதெல்லாம் படிச்சு தனியா உட்காந்து கையடிக்கிறியா? அசிங்கமா இல்ல உனக்கு அப்படின்னு அப்பா கேட்க ஹீரோயின் சொல்றா, என் புருஷன் என்ன விட்டு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன். பயங்கரமா மூடாவது, எவன் கூடயாவது மேட்டர் பண்ணணும்னு தோணுது. நான் என்ன பண்றது? அதனாலதான் கையடிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்னால என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அப்பாவும் பயங்கரமா கத்துறாரு. அப்ப புருஷன் இல்லாத பொண்ணுங்க எல்லாரும் இப்படி கையடிச்சுதான் வாழறாங்களா? ஒழுக்கமான பொண்ணுங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. இனிமே நீ கையடிக்கிறத நான் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு. இவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு தோட்டக்காரன் வேலைக்கு வரான். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த துணிக்கடைக்காரன் இந்த வீட்டுல தோட்டக்காரனா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவனோட உயரம், கட்டுமஸ்தான அந்த பாடி, அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஏங்குறா. இது பொம்பளைங்க இருக்கிற இடம், நீ தோட்டத்துல மட்டும்தான் வேலை செய்யணும், நீ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஹீரோயினோட அப்பா இந்த தோட்டக்காரன் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் திரும்பவும் பிட்டு புக் படிக்க ஆரம்பிக்கிறா. கில்மாவான மேட்டர் கதை படிச்சுக்கிட்டு தோட்டத்துல வேலை செய்யற தோட்டக்காரனை பாக்குறா. அவனோட ஜிம் பாடியை பார்த்து பயங்கரமா ஆசைப்படுறா. புருஷன் வேற வீட்டுல இல்ல, இவன் கூட சேர்ந்துகிட்டு மஜாவா விளையாடினா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனை பண்றா. ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான், நல்லா முரட்டு குத்து குத்துவான் போல. இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு மனசுல பிளான் பண்றா. ஹீரோயினை காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோவோட பொண்டாட்டி. அவங்க வீட்டுல ஒரு பாத்டப்ல ரொம்ப உல்லாசமா குளிக்கிறாங்க. கைக்கு நல்லா வேலை கொடுத்துக்கிட்டு தன் கையே தனக்கு உதவி மாதிரி ரொம்ப உல்லாசமா அவங்களே அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் சொருகி சொருகி உலகத்தையே மறந்து என்ஜாய் பண்றாங்க. இவங்க குளிக்கிற சத்தத்தை இந்த தோட்டக்காரன் கேட்கறான். குளிக்கிற சத்தம்னு சொல்றதை விட கை அடிக்கிற சத்தம், ஆளை மயக்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான சோப்பு வாசனை. அதெல்லாம் பார்த்து இவன் பயங்கரமா மூடாவறான். இங்க பார்த்தா ஹீரோயின் நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நோண்டி நோண்டி பல ஆழங்களுக்கு போய் ரொம்ப உல்லாசமா இருக்கிறா. 1 வருஷமா மேட்டரே பண்ணல. அவ படிக்கிற மேட்டர் கதையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லா கையடிக்கிறான். தோட்டக்காரன் எந்த சத்தமும் போடாம நைசா பாத்ரூம்குள்ள வந்து இந்த பாத்டப்குள்ள அப்படியே எகிரி குதிக்கிறான். யாராது அப்படின்னு ஹீரோயினும் பயந்து போறாங்க. தோட்டக்காரன் தான் தெரிஞ்சதும் அவங்களும் ரொம்ப குஜால் ஆவறாங்க. அப்புறம் என்ன, அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு நாசம் பண்றான். 2 பேரும் பயங்கர பசியா இருக்கிறதால மாறி மாறி இன்பத்தை கொடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த தோட்டக்காரன் ரொம்ப விசித்திரமா மேட்டர் பண்றதுக்குன்னே பிறந்திருக்கான் போல. செயினை பிடிச்சு தொங்கிக்கிட்டே மேட்டர் பண்ணதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ தண்ணிக்குள்ளேயே இருந்துகிட்டு கண்ணா பின்னான்னு வெளுத்து வாங்குறான். இப்படியெல்லாம் கூட மேட்டர் பண்ண முடியுமான்னு ஹீரோயினும் அப்படியே மிரண்டு போறான். மொரட்டு குத்துக்கு மயங்கி அவங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரண்மனையில ரகசியமா யாருக்குமே தெரியாம ராத்திரி மட்டும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கிறாங்க.